ஒரு ராஜ்யத்தில் ஒரு கூலி தொழிலாளியும் அவன் மனைவியும் வாழ்ந்து வந்தனர். அவர்கள் மிகவும் ஏழையாக இருந்தனர். அவர்களுக்கு சாப்பிடவும் உடுத்தவும் எதுவும் சரியாக கிடைக்கவே இல்லை. ஆனால் அவர்கள் தினமும் எங்காவது கூலி வேலைக்கு சென்று விடுவார்கள். அப்பொழுதுதான் அவர்களுக்கு ஒருவேளை சாப்பாடாவது கிடைக்கும். ஒரு நாள் ராஜாவும் ராணியும் அந்த கிராமத்திற்கு பயணம் மேற்கொண்டிருந்தனர். மகாராஜா, இந்த இடம் பார்ப்பதற்கு எவ்வளவு அழகாக இருக்கிறது. அந்த பக்கம் பார். அந்த ஏழை தம்பதியினர் கொளுத்தும் வெயிலில் கடினமாக உழைக்கிறார்கள். அவர்கள் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள். பார்க்கவே பாவமாக இருக்கிறது. கடவுளுக்கு இவர்களின் மீது கருணையே இல்லை. இதற்கு கடவுளை குறை கூறி எந்த பிரயோஜனமும் இல்லை. அந்த பெண்மணி சரியில்லை. அதனால் அவர்கள் உழைப்பிற்கும் பலனில்லை. இரவும் பகலும் வேலை செய்தாலும் அவர்களால் முன்னேற முடியாது. புரியவில்லை. சரி, இப்படி எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த கூலி தொழிலாளியின் வீட்டை நான் 3 மாதம் கவனித்துக் கொள்கிறேன். அந்த தொழிலாளியின் மனைவியும் அதே போல் நம் அரண்மனையை 3 மாதங்கள் கவனித்துக் கொள்ளட்டும். முடிவில் நான் கூறிய அனைத்தும் உங்களுக்கே புரியும். சரி, அப்படியே செய்வோம். ராஜா கூலி தொழிலாளி தம்பதியை அழைத்து ராணியின் திட்டத்தை விவரித்தார். என்ன சொல்கிறீர்கள்? மகாராணியார் எங்கள் வீட்டில் தங்கப் போகிறாரா? இல்லை இல்லை, இவையெல்லாம் சரியாகவே வராது. கவலைப்படாதீர்கள் சகோதரரே, இது என்னுடைய யோசனைதான். உங்கள் வீட்டில் எனக்கு எந்த குறையும் இருக்காது. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்றால் நானும் ஒப்புக்கொள்கிறேன். காவலர்களே, நீங்கள் இவரை மரியாதையுடன் நடத்த வேண்டும். மகாராணிக்கு எப்படி மரியாதை செலுத்துகிறீர்களோ அப்படி. புரிகிறதா? மகாராணி கூலி தொழிலாளியின் வீட்டை அடைந்தார். அது மிகவும் அழுக்காகவும் அசிங்கமாகவும் இருந்தது. அதை கண்ட அவர் அதிர்ச்சி அடைந்தார். அட கடவுளே, என்ன இந்த வீடு இப்படி இருக்கிறது? முதலில் இந்த இடத்தை சுத்தப்படுத்துவோம். ஓ, இது நமது வீடா? நான் இதுவரை என் வீட்டை இவ்வளவு சுத்தமாக பார்த்ததே இல்லையே. சகோதரரே, நான் உங்களுக்கு சில அறிவுரைகளை கூற விரும்புகிறேன். முதல் விஷயம், நீங்கள் தினமும் குளிக்க வேண்டும். நன்றாக உடை உடுத்த வேண்டும், அதாவது சுத்தமான உடை. அடுத்தது, நீங்கள் தினமும் வேலைக்கு செல்ல வேண்டும். நீங்கள் எதை சம்பாதித்தாலும் அதை என்னிடம் கொண்டு வந்து கொடுக்க வேண்டும். சரி. உங்களுக்கு என்றாவது வேலை கிடைக்கவில்லை என்றால் பரவாயில்லை, கவலைப்படாதீர்கள். ஆனால் நீங்கள் திரும்பி வரும்பொழுது ஒரு துரும்பையாவது கொண்டு வர வேண்டும். ராணியின் அறிவுரைப்படி கூலி தொழிலாளி தினமும் வேலைக்கு சென்றான். சகோதரியாரே, இந்தாருங்கள். இன்று நான் 10 ரூபாய் சம்பாதித்தேன். மிக்க மகிழ்ச்சி சகோதரரே. அன்றைய நாள் செலவு போக மீந்த பணத்தை அவள் ரகசியமாக ஒரு உண்டியலில் சேகரித்தாள். நாட்கள் நகர்ந்தன. இது என்னுடைய வீடா என்று ஆச்சரியமாக இருக்கிறது. உண்மையை சொல்ல வேண்டுமானால் இப்பொழுதெல்லாம் நான் வயிறு நிறைய சாப்பிடுகிறேன். அதே நேரத்தில் அரண்மனையில், ஏய், என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள்? இப்படியா செய்வது? அந்த கூலிக்கார பெண் தினமும் வேலை ஆட்களை திட்டுவதை வழக்கமாக கொண்டிருந்தால். நகைகளும் துணிகளும் அங்கொன்றும் இங்கொன்றுமாய் சிதறி கிடந்தன. அந்த கூலி தொழிலாளியின் மனைவி என்ன செய்கிறாள் என்று பார்ப்போம். அரசர் அந்த புறத்தை அடைந்த பொழுது ஒரு ஆபரணம் அறைக்கு வெளியே வந்து விழுந்தது. அந்த புறத்தை கண்ட அரசரால் அவரது அதிர்ச்சியை வெளிக்காட்டாமல் இருக்க முடியவில்லை. அது மிகவும் அழுக்காகவும் கேவலமாகவும் இருப்பது புரிந்தது. அட கடவுளே, யாராவது இவ்வளவு சோம்பேறியாக இருப்பார்களா? அந்த 3 மாத காலம் எப்பொழுது முடியும் என எதிர்பார்த்தார் அரசர். நாட்கள் நகர்ந்தன. 2 மாதங்களும் கழிந்தன. ஒரு நாள், இன்று எவ்வளவு முயற்சி செய்தும் ஒரு வேலை கூட கிடைக்கவில்லையே. நான் இன்று வெறும் கையுடன் தான் வீடு திரும்ப வேண்டும் போலிருக்கிறதே. கவலையுடன் மாலையில் அவன் வீட்டிற்கு திரும்பினான். கூலி தொழிலாளி நடந்து சென்ற பொழுது ஒரு பாம்பு சாலையில் இறந்து கிடப்பதை கண்டான். சரி, நாம் இந்த பாம்பை வீட்டிற்கு எடுத்து செல்வோம். இதைதான் நான் இன்று கொண்டு வந்திருக்கிறேன். அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் செய்தது நல்லதுதான். அப்படி சொல்லிவிட்டு ராணி இறந்த பாம்பை ஓட்டின் மீது வீசினாள்.
உங்கள் கை கால்களை கழுவிக்கொண்டு வாருங்கள், உங்களுக்கு உணவு பரிமாறுகிறேன். இருவரும் உள்ளே சென்றனர். அந்த நேரத்தில் ஒரு கழுகு தனது வாயில் நவரத்தின ஆபரணம் ஒன்றை கடித்துக் கொண்டு வானத்தில் பறந்து வந்தது. அந்த கழுகின் பார்வை இறந்து கிடந்த பாம்பின் மேல் பட அது பாம்பை எடுக்க கீழே வந்தது. அது ஆபரணத்தை போட்டுவிட்டு பாம்பை எடுத்துக்கொண்டு பறந்து விட்டது. அந்த நவரத்தின ஆபரணம் அந்த கூலி தொழிலாளியின் குடிசையின் மேல் கிடந்தது. இந்த நேரத்தில் உள்ளே உங்களுக்கு அந்த சப்தம் கேட்டதா? வாருங்கள் சென்று பார்ப்போம். குடிசையின் மீது இருந்த ஆபரணத்தை ராணி கண்டார். சகோதரரே, மேலே சென்று அந்த ஆபரணத்தை எடுத்து வாருங்கள். நாளை சந்தைக்கு சென்று இந்த ஆபரணத்தை நல்ல விலைக்கு விற்று வாருங்கள். பின்னர் கூறுகிறேன். மறுநாள் அந்த கூலி தொழிலாளி ராணி கூறியதைப் போலவே நல்ல விலைக்கு அந்த ஆபரணத்தை சந்தையில் விற்றான். இந்தாருங்கள், இந்த பை நிறைய பணம் இருக்கிறது. இதை வைத்து என்ன செய்ய போகிறீர்கள்? பொறுத்திருந்து பாருங்கள். ராணி அந்த பணத்தை கொண்டு ஒரு வீடும் சில மாடுகளும் கொஞ்சம் நிலமும் வாங்கினாள். இந்த நேரத்தில் 3 மாதங்கள் முடிவடைந்தன. அரண்மனையில் அரசரால் பொறுமையாக இருக்க முடியாததால் அவரே கூலி தொழிலாளியின் மனைவியை அவளது வீட்டிற்கு அழைத்து வந்தார். நீ உடனே புறப்படு. நம் அரண்மனை மிக மோசமான நிலையில் இருக்கிறது. உடனே நாம் அதை சீராக்க வேண்டும். அரசர் பேசிக் கொண்டிருந்த பொழுதே அந்த கூலி தொழிலாளி செல்வந்தன் ஆகிவிட்டது அவருக்கு புரிந்து வியந்து போனார். நீங்கள் நினைப்பது எனக்கு புரிகிறது. உங்களுக்கு தெரியுமா, வீட்டில் இருக்கும் பெண் லக்ஷ்மியை போன்றவள். லக்ஷ்மி தான் வீட்டின் அதிர்ஷ்டத்தை நிர்ணயிக்கும் கடவுள். இதை கேட்ட கூலி தொழிலாளியின் மனைவி அவமானத்தால் தலை கவிழ்ந்தாள். ராணி அவளுக்கு நிறைய அறிவுரைகள் கூறினார். என்னை மன்னித்து விடுங்கள், என் தவறு எனக்கு புரிந்துவிட்டது. உங்களது அறிவுரைக்கு மிக்க நன்றி. இதை கேட்ட தொழிலாளி ஆச்சரியம் அடைந்தான். தன் மனைவி இவ்வளவு இனிமையாக பேசுவாளா என நினைத்து வியந்தான். சகோதரரே, நான் சென்று வருகிறேன். நான் சென்று அரண்மனையை சீராக்கி அதை நல்ல நிலைக்கு கொண்டு வர வேண்டும். அந்த தம்பதியினர் சந்தோஷமாக ராஜா ராணிக்கு விடையளித்தனர்.